ஒரு சில செஷன்ஸ் முடிக்க அவங்களோட கற்றல் எப்படி இருக்குது, கேட்டல் எப்படி இருக்குது, அப்புறம் சொல்லறிவு எப்படி இருக்குது, புரிதல் எப்படி இருக்குது, ஆக்கல் திறன் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே வரும். எப்படி வந்துட்டு இருக்குன்னு உலகத்தில் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றத அவங்க பார்க்க முடியும். அதாவது 5வது படிக்கிற மாணவர்கள் உலகம் முழுக்க அவங்களுடைய நிலை எப்படி இருக்குது, இவங்களோட நிலை எப்படி இருக்குது, இவங்க வகுப்பில் இவங்க எப்படி இருக்காங்க, இவங்களோட நிலை எப்படி இருக்குன்ற லெவல் டீட்டெயிலான ரிப்போர்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்கு இது மூலமாக நம்ம அனுப்பி வைக்க முடியும். இது முன்னாடி இவ்வளவு நாள் நம்மளால் பார்க்க முடியாது. மாணவர்களுக்கு வந்து நிறைய ஒரு பயம் இருக்கும் வகுப்பில் கேட்கறதுக்கு. இப்போ அவங்களுக்கு எந்தெந்த எழுத்தெல்லாம் அவங்களுக்கு சிரமமாக இருக்குன்றது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த எழுத்தெல்லாம் சிரமமாக இருக்குன்னா அதை திருப்பி அவங்களை எழுத வச்சு அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து அதை ஒரு கேமாக மாற்றி நம்மளால் அதை மேலே கொண்டு வர முடியும். இதை பேலன்ஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா எல்லாத்தையும் 100 வாங்க வைக்கிறது நம்மளோட நோக்கம் இல்லை. ஆனால் ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிறது தான் இந்த பரிந்துரை அமைப்புன்னு ஒன்று சொன்னேன், இந்த ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். அது அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மாணவருக்குமே ஏற்ற மாதிரி கொடுக்கும். இப்போ நம்ம பள்ளிகளில் சில பள்ளிகள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 40 மாணவர்கள் ஒரே சமயத்தில் லேபில் இருக்காங்கன்னா 40 பேரும் வெவ்வேறு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. யாருக்குமே ஒரே ஆக்டிவிட்டி வராது. முடிச்சிட்ட உடனே நீ என்ன பண்ண, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு.